அன்பான ரிஷபராசி அன்பர்களே, லாப சனி காலகட்டத்தில் நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றது தான் நான் சொல்ல போகிறேன். நான் சொல்கிற இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அதிலெல்லாம் சிக்காமல் இருந்துட்டாலே லாபகரமாக வாழ்க்கை இந்த லாப சனி காலத்தில் உங்களுக்கு அமையும். எதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா, கோபம்ன்றது வேண்டவே வேண்டாம். எரிச்சல் மூட்டுற மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். அதில் நீங்கள் எரிச்சல் ஆகவே கூடாது, இரிட்டேட் ஆகவே கூடாது. காமாக பீஸ்ஃபுல்லாக உங்களை எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு எந்த அட்வைஸ் இப்போ சொன்னாலும் அந்த அட்வைஸ் அவங்க கேட்க மாட்டாங்க. அதனால நீங்கள் ஏதாவது சொல்லணும் செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுடைய லைஃப் பார்ட்னர்கிட்ட சொல்லி அவங்கள சொல்ல வைங்க. உங்கள் குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் சிறு குழந்தைகளாக இருந்தால் அவங்களுக்கு வயிற்றுப்போக்கு, உடம்பு சேரல, அலர்ஜி அப்படின்றதெல்லாம் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சுத்தமாக நீங்கள் அவங்கள சுற்றின சூழலை நீங்கள் வச்சுக்கணும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா ப்ரெக்னென்ட் ஆகக்கூடிய லேடிஸ் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக கால் வைக்கும்போது செய்யும்போது வலிக்கு விழுந்துடாமல் எந்த ஒரு உணவுலையும் எச்சரிக்கையாக இருக்கணும். முதல் 3 மாதங்களும் கடைசி 3 மாதங்களும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரிஷபராசி கர்ப்பிணிகள். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் குழந்தைங்களால விரைய செலவு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்காக நீங்கள் எஜுகேஷனுக்கோ ஏதோ ஒன்று பெருசாக செலவு பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது. இப்போ நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் ரொம்ப 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 முக்கியம். அதாவது வீணான வம்பு வழக்குகள் வர்றதுக்கும் நீங்கள் அதுக்கு காரணக்கர்த்தாவே இருக்க மாட்டீங்க. நீங்கள் ஏதோ சொல்லி ஏதோ உங்க புரிஞ்சுக்கிட்டு நிறைய எனிமிட்டிக்குள்ளே மாற்றக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நெகட்டிவ் அப்படின்றது ப்ரொனன்சியேஷன்லேயும் இருக்கக்கூடாது, உங்கள் கண்கள்லேயும் இருக்கக்கூடாது, உங்களுடைய ஆக்ஷன்லேயும் இருக்கக்கூடாது. பக்கத்து வீட்டார், கூட வர்றவங்க, உறவினர்கள் எல்லாரோடையுமே கருத்து போராட்டம் இருக்கக்கூடிய அமைப்பிற்கு. ஸோ அதெல்லாம் மனசில் வச்சுட்டு எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிட்டால் ஆட்டோமேட்டிக்காக லாபகரமாக இந்த லாப சனி உங்களுக்கு நன்மையை பயக்கும்.